Hi guys, welcome to Market Express. நம்ம என்னதான் தலைகளாக குச்சாலும் சரிங்க, மார்க்கெட் அது ரியாக்ஷன் காமிச்சிட்டு தான் இருக்கும். நேற்று பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி நமக்கு ஒரு நல்ல பூம் கொடுத்து கீழே இறங்குச்சு. சில ஸ்டாக்ஸ் வாங்குற வாய்ப்பு கிடைச்சி நமக்கு இன்றைக்கி. அதேமாதிரி பேங்க் நிஃப்டி சரி நேற்று நல்ல ஒரு ரிச்சாக இருந்துச்சு உங்களுக்கு, ஒன்றும் குறைபாடு இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் பட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு நமக்கு கிடச்சிட்ருக்கு நமக்கு இப்போது. அதுமாரி நேற்று லூசர் எடுத்திங்க அப்படின்னா ஜொமேட்டோ ஒரு நல்ல அடி வாங்கியிருங்க, RECL நல்ல அடி வாங்கியிருக்கு. பவர் கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருக்கு உங்களுக்கு இப்போது. மிட்காப்பில் பார்த்திங்கன்னா பெருசாக நமக்கு ஸ்டாக் ஹோல்டிங் பண்ண கம்பெனி எதுவுமே இல்லை உங்களுக்கு இப்போ இதில் பை பண்ணுற மாதிரி. லாஜிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஜொமேட்டோ, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், RCL ரொம்ப இறங்கியிருக்கு. கேர்லஸ் எடுத்திங்க பார்த்திங்கன்னா நேற்று கன்க்ளூராக நமக்கு அதானியோட குரூப்ஸ் ரொம்ப பெருசாக லாஜிக்காவில் கெயின் பண்ணியிருக்காங்க. மிட்காப்பில் பார்த்திங்க அப்படின்னா பாலிசி பஜார், ஸ்மால் கேப் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆம்பர் என்டர்பிரைஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மால் கேப்பில் கெயின் இருக்காங்க நமக்கு இப்போது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, எலெக்ஷன் இறங்கிட்டே இருக்குது உங்களுக்கு இப்போது. சில கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் நமக்கு பெரிய அடி விழுந்துட்டுருக்கு. இந்த டைம் நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி சப்போஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ஸ்டாக் கண்டிப்பாக அடி போடும். ஏன்னா நிறைய நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் நம்ம வச்சுருப்பாங்க கண்டிப்பாக இதில். அவங்களோட ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கி வச்சுருப்போம், பெனிஃபிட் பண்ணிகிட்டு இருப்போம். திடீர்னு அவங்க சப்போஸ் ஆட்சி மாறிட்டு அப்படின்னா அவங்களோட திட்டங்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி புது கவர்மெண்ட் வரும்போது அவங்க சில ரூல்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சில நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நமக்கு சில லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லா செக்டார்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய போர்ட்ஃபோலியோ அப்படி தாங்க, நிறைய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கும்போது பார்த்திங்கன்னா சில கவர்மெண்ட் ஸ்டாக் சேம் பேட்டர்னில் வச்சுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாட்டா பவர் என்கிட்ட இருக்குது. இப்போது டாட்டா பவர் நான் ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன். அரௌண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 12% கொடுத்துட்ருக்கு. அதேமாதிரி பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சுருக்கேன் உங்களுக்கு. இப்போ நான் அது ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஸ்டாக் உங்களுக்கு, அது நமக்கு லாஸ் கொடுத்தாலும் ஒரு டிவிடெண்டுக்காக வச்சுருக்கேன் உங்களுக்கு நான். ஸோ அதனால் எப்பொழுதுமே ஒரு செக்டாரில் எடுக்கும்போது நீங்கள் 2 செக்டாரை பிரிச்சுருங்க. இப்போ எனக்கு என்ன செக்டர் எடுத்திங்கன்னா ஐடிசியும் வச்சுருப்பேன், டாடா கன்சியூமர் வச்சுருப்போம் உங்களுக்கு இப்போது. அதேமாதிரி இன்ஃபோசிஸும் வச்சுருப்பேன். சேம் அதே பேட்டர்னில் எடுத்திங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்கு நமக்கு இப்போது பெட்டராக கிடைக்கிற ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக்கும் வச்சுருப்போம் உங்களுக்கு. ஐடி ஸ்டாக் வச்சுருப்பேன். சமுத்ரா மதர்சன் இது உங்களுக்கு ஐடி ஸ்டாக் தான் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு ஈக்குவலன் ஸ்டாக் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ரொம்ப கம்மி பண்ணலாம் நீங்கள். அதான் உங்களுக்கு சொல்ல வந்தது உங்களுக்கு.